வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளர் ரைஸ் குக்கர் மெஷர்மெண்ட் டம்ளர். இந்த அளவில் நான் 4 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது 30 கிராம் பட்டர், உருக்கிய பட்டரு. இது பொட்டுக்கடலை மாவு. இது பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையை வறுத்து மிக்சியில் வச்சு பவுடர் பண்ணது. இதே மெஷர்மெண்ட்ல பாதி அளவு. அதே பாதி அளவு உளுந்த மாவு பவுடர் பண்ணது, உளுத்த மாவு பவுடர். இது கொஞ்சம் எள்ளு, தேவைக்கேற்ப எள்ளு, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப தண்ணி பிசையறதுக்கு. இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு இந்த டம்ளர் பாதி அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கிறேன். இதை லைட்டாக வறுக்கணும், கொஞ்சம் சூடு வர மாதிரி. ரொம்ப செவக்க வேணாம், கொஞ்சம் சூடு வந்தால் போதும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ வறுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி மாற்றிட்டு ஆறின பிறகு மிக்சியில் வச்சு பவுடர் பண்ணி அரைக்கணும். அதே அளவு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி வறுத்துக்கணும். இது கொஞ்சம் செவக்க வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இந்த கலர் வந்துடுச்சு. இந்த லைட்டாக இந்த மாதிரி செவந்தாலே போதும். அதேமாரி இது மாற்றின்னு ஆறின பிறகு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ண இந்த 4 டம்ளர் எடுத்த அரிசி மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடு வர மாதிரி, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அதே பாத்திரத்தில் உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து கொஞ்சம் சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதில் அரிசி மாவு, உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு இது போட்டிருக்கிறோம், வறுத்து எடுத்து போட்டிருக்கிறோம். இது கூட உப்பு, பெருங்காயப்பொடி, 30 ml உருக்கி வச்ச பட்டர், தேவைக்கேற்ப எள்ளு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எல்லாம் கலந்துட்டு, உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும்.
அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சல. இதுதான் இந்த பதத்துக்கு தான் மாவை எடுத்து வச்சுக்கணும். இப்படி தான் இருக்கணும். இந்த அச்சில் நல்லா உள்ளே வந்து நல்லா கையில் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் தடவைனா ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாவை அச்சில் போட்டுக்கோங்க. நிழல்லாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். சூடு ஏறின பிறகு சூடு ஏறிச்சான்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி போட்டு பார்த்தா போதும் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த முறுக்கை பொறுமையாக போடணும். முறுக்கு வந்து எண்ணெய்லாம் அடங்கி போச்சு, சத்தெல்லாம். இப்போது எடுத்துட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் இந்த முறுக்கு ஒரு தீபாவளிக்கும் கண்டிப்பாக இருக்கும். நான் செய்யாட்டாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பாக இந்த முறுக்கை செய்ய சொல்லி கேட்பாங்க. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.